வீரன் அத்தியாயம் 51. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதை குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இரத்த காட்டேரிகளின் சூழ்ச்சி. ஆதித்யாவோட டிராகன் பீஸ்ட் குழந்தை உருவத்தில் சுற்றிலும் பார்த்து கொண்டே அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள் நுழைந்தனர். மாருதி ஆதித்யாவின் தோள்பட்டையில் அமர்ந்து கொண்டது. அந்த இரத்த காட்டேரிகளுக்கு மாருதியின் இருப்பு தெரியவில்லை. காரணம், மாருதி தனது சக்தியை இழந்து சாதாரண நிலையில்தான் இருந்தது. அது தனது தங்க நிற யாழ் ஆன்மீக ஆத்ம உருவத்தை எடுத்தால் மட்டுமே அதன் முழு பலமும் வெளிப்படும். இப்போது சாதாரண சிறு சக்தி மட்டுமே இருந்ததால் அதனிடமிருந்து எந்த ஒரு இரத்தவாடையும் வராததால் காட்டேரிகள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சிறிது தூரம் காட்டிற்குள் இவர்கள் செல்லும் போது தூரத்திலிருந்து பார்த்த இரத்த காட்டேர்களில் ஒருவன், சரி முதல்ல யார் போறா என்று கேட்டான். ஒருவன் தனது நாவை நக்கியபடி, நான் முதலில் போய் அந்த குழந்தையை தூக்கி விடுகிறேன் என்று கூறினான். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போனால் அப்போ அவனை என்னை துரத்திக்கிட்டு வருவான் அல்லவா, அந்த நேரத்தை பயன்படுத்தி அவனை எளிமையாக வேட்டையாடுவோம் என்றான். அப்போது 4 இரத்த காட்டேர்களில் ஒன்று, இல்லை, அவனை இங்கே வேட்டையாட வேண்டாம், நம்ம குகைக்கு அழைத்துட்டு போவோம், அங்க வச்சு வேட்டையாடலாம் என்று கூறியது. ஏன் இங்கே வேட்டையாட வேண்டாம்? அந்த குகைக்கு அழைத்துட்டு போய் ரகசியமா எங்கேயாவது ஒளிச்சு நீ மட்டுமே அவர் ரத்தத்தை குடிக்கவா என்றது இன்னொரு இரத்த காட்டேரி. அதன் தலையில் அடித்து அந்த காட்டேரி, முட்டாள், அவனை நன்றாக உற்றுப்பாரு, அவன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருப்பது தெரியலையா? இவ்வளவு நேரம் நமக்கு தென்பட்டது ஒருவரின் இரத்த வாடை, ஆனால் அங்கு இருவர் வருகிறார்கள். என்னதான் நாம் இருவரும் ஒரே இரத்தம் உடையவர்கள் என்று எண்ணினாலும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதில் ஏதோ ஒரு தவறு இருக்கு என்று கூறியது. மற்ற 2 இரத்த காட்டேரிகளும், என்ன சொல்ற, உண்மையா சொல்றியா, இல்லை என்றால் நீ ஏதாவது தந்திரம் செய்ய பார்க்கிறியா? நீண்ட நாள் பிறகு இப்போதுதான் நமது காட்டிற்குள் மனிதர்கள் வருகிறார்கள், அதனால் அவர்களது இரத்தத்தை குடிக்க தனியாக ஏதேனும் திட்டம் போட்டு இருக்கியா என்றது. உடனே அந்த மற்றொரு இரத்த காட்டேரி, இருக்கலாம், இவன் எப்போதுமே தனிமையில் சென்று வருகிறான், ஆகையால் இந்த முறை வேட்டையாடவும் தனிமையில் தனது தாகத்தை போக்கிக் கொள்ள நினைக்கிறான் போலிருக்கிறது என்று 3 காட்டேரிகளும் சேர்ந்து அந்த மூத்த காட்டேரியிடம் சந்தேகமாக பார்த்தனர். அந்த காட்டேரியோ, முட்டாள்களே, உங்களுக்கு நான் சொல்வது புரியவில்லை என்றால் நீங்கள் வேண்டுமென்றாலும் சென்று அவனை தாக்குங்கள், ஆனால் நீங்கள் இறந்துவிட்டால் நான் உங்களுக்கு வந்து உதவ மாட்டேன். நான் எப்படியாவது அவனை நாம் இருப்பிடத்திற்கு கொண்டு சென்று அங்கு பதுங்கி பாய்ந்து அவனை வேட்டையாடி இரத்தத்தை குடிப்பேன் என்று நாக்கையே சுழற்றியது. இது வரமாட்டேன் என்று கூறியவுடனே மற்ற 3ம் யோசித்தனர். ஏனெனில் அந்த 4 இரத்த காட்டேரிகளில் அது மட்டுமே மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பலம் வாய்ந்தது. அதனது உதவி இல்லை என்றால் பிறரை வேட்டையாட நமக்கு மிகவும் கடினம் என்பதை உணர்ந்த மற்ற 3 இரத்த காட்டேரிகளும், சரி நீ சொல்ற மாதிரியே அவனை நம்ம குகைக்கு வர வைப்போம், இப்ப என்ன செய்யறது என்று கேட்டது. இவன் கூறியது போல்தான், ஆனால் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வேகமாக நம் குகைக்கு செல்ல வேண்டும் என்றது அந்த காட்டேரி. அதே நேரத்தில் சூரிய சோழன் பள்ளியில். இங்கு முதலில் சூரிய சோழன் நகருக்கு வந்த வனராஜன், காரகன், கார்கொண்டான் மற்றும் தியாகு 4வரும் நேராக சூரிய சோழனை பார்த்து நடந்ததை கூறினார். அதை கேட்ட மருத்துவ மகா குரு, என்ன, அந்த அசுர மர மனிதன் அனைத்தையும் சரி செய்தானா? இதற்கு சாத்தியமில்லையே. நான் கேள்விப்பட்ட வரையில் அந்த மர்மமான மூங்கில் மரத்தின் வேரிலிருந்து சுரக்கும் திரவத்தின் வாசனை மட்டுமே விஷத்தை நீக்க வல்லது என்று நான் அறிந்திருந்தேன். ரமுன்பும் புனித அரசர் அப்படித்தான் செய்தார். ஆனால் இந்த முறை அதிலிருந்து மலர் மற்றும் உயிர் சக்தி துகள்கள் மற்றும் மணியின் ஓசை, இது எனக்கு விசித்திரமாக இருக்கிறது என்று கூறினார். அதை கேட்ட சூரிய சோழன் தனது தாடியை நீவியவர், சரி இப்ப அந்த பையன் எங்கே, ராணி எங்கே என்று கேட்டார். உடனே வனராஜன், அவர்கள் இருவரையும் நான் விராத நகரின் தற்போதைய சூழலை சமாளிக்க அங்கிருக்க சொல்லி வந்திருக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்ட சூரிய சோழன், நீ செய்தது சரிதான். சரி, இப்போ அந்த மர்மமான மர அரக்கன் யார், எங்கிருந்து வந்தான், எதற்காக அந்த மர்மமான மூங்கில் மலரை கொண்டு சென்றான் என ஏதும் தெரியுமா என்றார். அனைவரும் ஒரு சேர தங்களது தலையை ஆட்டி, தெரியல, அதுதான் ஏன்னு தெரியல, எங்களிடமிருந்து அந்த மலரை காப்பாற்றினான் அந்த அரக்கன் என்றனர். உடனே சூரிய சோழன் மருத்துவ குழு மற்றும் மூத்த சக்தி வாய்ந்த முதியவர்களை சந்திக்க புறப்பட்டு சென்றான். அவன் போகும் திசையை பார்த்த கார்கொண்டான், இப்போது யாரை சந்திக்க செல்கிறார் நமது தலைமை ஆசிரியர் என்று அவன் கேட்க, அதற்கு தியாகு, அவர் ஒரு மாபெரும் ஞானியை சந்திக்க செல்கிறார்,
அவர் பல சகாப்தமாக உயிரோடு இருக்கக்கூடியவர். தியான நிலையில் அவர் எந்த ஒரு சண்டையிலும் எந்த ஒரு நிகழ்விலும் கலந்து கொள்ள மாட்டார். அவர் சில கேள்விகள் கேட்கும்போது அவர் மனதில் அதற்கான பதில் கூற வேண்டும் என்று தோன்றினால் மட்டுமே அதற்கு பதில் கொடுப்பார். இப்போது நடக்கும் சூழலில் அவரை தவிர வேறு யாராலும் நமக்கு இதில் உதவி செய்ய முடியாது என்று தியாகு தன் கைகளில் இருந்த கத்தியை இறுக்கி பிடித்துக் கொண்டு கூறினான். அவன் உடலில் இன்னும் சக்தி உச்சபட்ச நிலையை அடைய இன்னும் சிறிதுதான் அழுத்தம் ஏற்படுத்த வேண்டும். அதனால் அவன் எப்போது வேண்டுமெனாலும் அந்த சக்தியின் பாதிப்பால் அவனது இதயம் வெடித்து அவன் உயிரிழக்க நேரிடும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகையால்தான் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அழுத்தத்தை உடலில் உணர்ந்தாலும் வெளியில் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தான். இவர்கள் சூரிய சோழன் நகருக்கு வந்து 4 மணி நேரம் கடந்திருந்தது. இவர்கள் அனைவரும் ஒரு அறையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்க, அப்போது ஒரு வீரன் உள்ளே வந்தான். அவனை பார்த்த கார்கொண்டான், என்ன என்ன விஷயம், ஏன் இங்கு வந்தாய் இப்போது என்று கோபமாக கேட்டான். அதற்கு அந்த வீரன், ஆசிரியரே, உங்களை காண வாழ்நுட்ப பிரிவு மாணவி ராணி வந்துள்ளார் என்று கூறினார். அதை கேட்ட அனைவருமே, என்ன, ராணி இங்கு வந்திருக்காளா? அவளை அங்குதானே இருக்க சொன்னேன் என்று எண்ணிய வனராஜன், சரி, அவரை உள்ளே வரச் சொல்லு என்று கூறினார். அதே நேரம் மகாஞானியிடம் இதை பற்றி கேட்கச் சென்ற சூரிய சோழனும் அந்த அறையில் வந்து அமர்ந்தான். இருவரும் ஒரே நேரத்தில் உள்ளே வந்தனர். ஆனால் அனைவரின் பார்வையும் சூரிய சோழனின் மீதுதான் இருந்தது. தலைமை ஆசிரியரே, அவர் என்ன கூறினார்? ஏதேனும் இதற்கு வழி கூறினாரா? என்ன செய்ய வேண்டும் என்று காரகன்தான் அவரிடம் முதலில் கேட்டான். அதற்கு தலைமை ஆசிரியர் தன் கைகளை பின்பக்கம் கட்டிக்கொண்டு, அவர் எதையுமே கூறல. சொல்லப்போனால் நான் சொல்றதை எதையுமே அவர் காதில் வாங்காத மாதிரி கண்ண மூடி அமர்ந்திருந்தார். இதற்கு முன்னாடி அவர் இது மாதிரி இருந்தது இல்லை. நான் சொல்வதை கேட்டு அதற்கு பதில் கொடுக்காமல் இருப்பது வேறு. ஆனால் நான் சொல்றதை எதையுமே அவர் காதில் வாங்காதது இதுதான் முதல் முறை என்று கூறினார். அப்போது எதிரே நின்ற ராணியை பார்த்த சூரிய சோழன், ராணி, நீ இங்கென்ன பண்ற? நீ விராட நகரில் இருக்கிறதா சொன்னாங்க என்றார். ஒரு முக்கியமான விஷயம், அதை கூறத்தான் நான் இவ்வளவு வேகமாக இங்கு வந்தேன் என்றாள் ராணி. இப்போது அனைவரின் பார்வையும் ராணியின் மீது இருந்தது. என்ன ராணி, என்ன ஆச்சு? அங்கு அனைத்து பிரச்சனையும் முடிந்துவிட்டுத்தானே நாங்கள் இங்கு வந்தோம் என்றான் தியாகு. அதற்கு ராணி, இல்லை, நீங்கள் முடித்தது ஒரு பிரச்சனை, ஆனால் இப்போது தோன்றியது மிகப்பெரிய பிரச்சனை என்றார். அப்படி என்ன பிரச்சனை என்று கேட்டான் தியாகு. இன்னும் சில நாட்களில் இருள் இளவரசன் விராட நகரின் மீது போர் தொடுக்கப் போகிறான் என்றாள் ராணி. அதை கேட்ட கார்கொண்டான், என்ன, போர் தொடுக்கப் போறார்களா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு ராணி நடந்தவற்றை கூறத் தொடங்கினார். விராட நகர அரசர் இருள் நகர இளவரசனிடம் ஒரு ஒப்பந்தம் போட்டுள்ளார். தனது மகளை 9 வயது முடிந்தவுடன் அவரிடம் அனுப்புவதாக. ஆனால் இப்போது 9 வயது முடிந்த பிறகும் அவர் அதை செய்யவில்லை. அதே நேரம் இப்போது அவரிடம் அவரது மகளும் இல்லை. இதுதான் இப்போது பிரச்சனைக்கு காரணம் என்றாள். என்ன ஒப்பந்தம் இது? என்ன முட்டாள்தனம் இது? தன் மகளை ஒரு கொடிய அரக்கனிடம் ஒப்படைப்பதாகவா என்று கேட்டார். அதற்கு மீண்டும் தொடர்ந்த ராணி முழு கதையையும் கூறி முடித்தார். அப்படின்னா இது பெரிய பிரச்சனைதான். இப்ப அரசருக்கு எப்படி இருக்காரு என்று ராணியிடம் மருத்துவ குரு கேட்டார். அங்கிருக்கும் மருத்துவர்கள் எவ்வளவு முயன்று பார்த்தனர் இது எதனால் ஏற்பட்டது என்று. ஆனால் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது எந்த ஒரு விஷத்தாலோ அல்லது உடல் பாதிப்பாலோ ஏற்பட்டது அல்ல என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. அந்த ஒப்பந்தத்தில் இவர் எது மாதிரி தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறார் என்பதை தெரிந்தால் மட்டுமே அதை வெளிக்கொணர முடியும் என்றார். அடடா, ஒரு பிரச்சனை முடிந்ததுன்னு நினைச்சா அடுத்த பிரச்சனை உடனே வருகிறது. இப்ப நம்ம அந்த குழந்தையை தேடுவதா, இல்லை விராட நகரை காப்பாற்றுவதா? விராட நகரை காப்பாற்ற வேண்டுமென்றால் தனிமையாக நம்மால் முடியாது. இப்போது என்ன செய்யலாம் என்று தியாகு தலைமை ஆசிரியரை பார்த்து கேட்டார். அதற்கு சூரிய சோழன் ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து வெளிவந்தவனாய் ராணியை பார்த்து, சரி, விதன் எங்கே? அவனும் உன்னுடன் தானே இருந்தான் என்று கேட்டான். இல்லை என அவள் சோர்ந்த முக பாவனையில் தன் தலையை ஆட்டினாள். இல்லையா? அப்புறம் அவன் எங்கே என்று காரகன் கேட்டான். அதற்கு ராணி,
நான் எவ்வளவோ கூறியும் அவன் இதற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து அதை சரிசெய்யச் செல்கிறேன் என்று கூறி அந்த இருள் நகரம் இருக்கும் குகையை நோக்கி சென்று விட்டான். அந்த நகருக்கு செல்ல மனிதர்களுக்கான ஒரே பாதை அதுதான் என்று அரசர் கூறினார். அதற்காக விதன் அங்கு சென்று விட்டான் என்று கூறினார். அதை கேட்ட சூரிய சோழன் மனதில் பல குழப்பங்கள் சந்தேகங்கள் என வர தோன்றியது. இன்னும் நம் பள்ளியிலேயே சேராத மாணவன், அவன் எந்த ஒரு நுட்பங்களையும் திறமையான சிறந்த பயிற்சிகளையும் எடுக்கல. ஆனா அவன்கிட்ட இருக்கிற மன வலிமையும் தைரியமும் என்னை பிரமிக்க வைக்குது. இந்த சிறு வயதிலேயே அப்பேற்பட்ட இருள் நகருக்கு தனிமையில் போயிருக்கானா என்று கூறியவர், சரி, அவனை பற்றி வேறு ஏதாவது நீ தெரிஞ்சுக்கிட்டியா என்று கேட்டார். அதற்கு இல்லை என தலையாட்டிய ராணி, ஒன்று மட்டும் எனக்கும் புரிந்தது. அவனுக்கு மாய சக்திகள் மட்டுமில்லாமல் பல கலைகள் தெரிந்திருக்கு. அதற்கு காரணம் ஒரு ஆசிரியர். அவர் யாருன்னு அவனுக்கு தெரியல. அவனுக்கு சிறுவயதுல மாயக்கலைகள், மருத்துவம் மற்றும் நுட்பங்கள் பலவற்றை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதா சொன்னான். கற்றுக் கொடுத்தது யாருன்னு அவனுக்கு தெரியல. ஆனா 2 வருடம் அவன் அவர்கிட்ட சிஷ்யனா இருந்திருக்கான். அப்பதான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றியும் அவர் சொல்லிதான் அவனுக்கு தெரியும் என்றான். அதை கேட்ட மருத்துவ மகாகுரு, என்ன சொல்ற? அப்பேற்பட்ட மகானா? அப்பேற்பட்டவர் இப்போது யாருமே இல்லையே. ஒரு கலையில் சிறந்தவரை கண்டுபிடிப்பதே இப்போது மிகவும் அரிதான காரியம். நீ கூறுவதை பார்த்தால் விதனுக்கு பயிற்சி கொடுத்தது அனைத்து கலைகளிலும் சிறந்த வல்லவராக இருக்க வேண்டும். ஆகையால்தான் 2 வருடத்தில் அந்த மாணவன் மிகவும் மேம்பட்ட சக்தி கொண்டவராக தெரிகிறான். அதனால்தான் அவனால் எளிதாக காரகனை வீழ்த்தவும் முடிந்தது என்றார். காரகன் மனதிலும் இப்போதுதான் ஒரு உண்மை புரிந்தது. ஏனெனில் அவன் இதுவரை விதன் ஏதோ தந்திரம் செய்துதான் தன்னை வீழ்த்தியிருக்கிறான் என்று எண்ணியிருந்தான். இப்போது அவன் கற்றுக்கொண்ட வித்தைகள் மற்றும் நுட்பங்கள் வந்த யுகம் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு ஆசிரியரிடமிருந்து வந்திருக்க வேண்டும் என்பது அவனுக்கு புரிந்தது. உடனே காரகன் ராணியிடம், சரி, அவன் எந்த திசைக்கு சென்றான், ஏதேனும் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு ராணி, அதை பற்றி எனக்கு தெரியாது. மகாராணி அவனிடம் ஒரு வரைபடத்தை கொடுத்து அதில் சில விஷயங்களை அவனிடம் கூறினார். அதை எடுத்துக்கொண்டுதான் அவன் புறப்பட்டான் என்றார். எந்த புறம் சென்றான் என்று அவர் கேட்க, பனி நிறைந்த வடக்கு புறம் நோக்கி என்று அவள் கூறினாள். வடக்கு புறம் நோக்கியா என்று சிறிது யோசித்த தியாகு, தலைமையாசிரியரே, நமது 2ஆம் தளபதி வரதன் அங்குதான் இருக்கிறார். காட்டேரிகளிடமிருந்து ஸ்வர்ணபுரி நகரை காப்பாற்ற 1 மாதத்திற்கு முன்பு நீங்கள் அனுப்பினீர்களே என்று கூறினான். அடுத்ததாக ஆதித்யா என்ன செய்ய போகிறான் என்பதை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வீரன் குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன்.